வேற என்னென்ன மாரியான செட்ஸ்லாம் போட்டிருந்தீங்க சார்? இல்ல செட் அப்டின்னா, இந்த கடை தெரு. இட்லி கடை இருந்தா அந்த ஃபுல் ஸ்ட்ரீட். அது ஃபுல்லாவே செட்டா? ஆமா. தெருவே தேனி பக்கத்துல ஒரு ரோடு மட்டும் செலக்ட் பண்ணிட்டு 2 பக்கம் வயல் இருந்தது. ஓகே. அந்த வயல்காரவங்கட்ட கொஞ்சம் பெர்மிஷன் வாங்கிட்டு 2 பக்கமும் வந்து அந்த ஃபுல் ஸ்ட்ரீட்டும் வந்து செட்டு. என்ன சார் சொல்றீங்க? அது அது வெறும் ஒரு வயலோட தெருவா அது? தெரு. ஓகே. அதுல இப்போ அந்த பரோட்டா கடை இருக்கும் எதிர்ல, ஆமா. பக்கத்துல கடை. இதெல்லாம் சமுத்திரக்கனி சாரோட கடை. அது அது மொத்த ஸ்ட்ரெச்சும் வந்து செட்டு. ஓகே. அப்போனா வந்து இதுக்கு அந்த ஃபிளாஷ்பேக்ல ஒரு போர்ஷன் காட்டுவாங்கல்ல. காலியா இருக்கும். அந்த இடத்துல வந்து இவங்க கட்டுவாங்க. ரெடி பண்ணுவோம். ஸோ அது அப்பத்துலருந்து அப்பனா வந்து அந்த கதையில இருக்கிற டைம் மாரியே இதுலயும் நடந்திருக்கு. ஓகே. ஸோ அது அது இன்ட்ரஸ்டிங்கா சார். எப்படி அத சூஸ் பண்ணீங்க? அது என்ன மாரியான தெருவுகள தேடி போனீங்க? நெறைய தேடணுமா இடங்கள். ஒரு பாயிண்ட்ல வந்து சரி சென்னையிலே பண்ணிடலாம். ஓகே. ஸோ மரங்களோட ஒரு காலி கிரவுண்ட் கிடைச்சா சென்னையிலே பண்ணிடலாம். அப்படின்னு தேடி 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 YMCAல போய் பார்த்துட்டுலாம் வந்துட்டோம். பட் டைரக்டர் தனுஷ்க்கு வந்து அத ஒத்துக்க முடியல. வந்து பார்த்துட்டு சரி இல்ல சார் கொஞ்சம் மலை கிளை அப்படி இருந்தா தான் சார் ஊர் ஃபீலிங் வரும். இது என்னதான் இருந்தாலும் நம்ம ஏதோ ஸ்டுடியோக்குள்ள போட்ட மாரி இருக்கு. வேணாம் சார் ஊருக்கே போய் தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அப்புறம் அவங்க ஊருக்கு கூட்டிட்டு போனாரு. ஸோ அங்க போய் தேட ஆரம்பிச்சோம் ஒண்ணு ஒண்ணா. இதெல்லாம் லிட்டரலா உண்மையா வந்து அப்படி பாஸ் பண்ணிட்டோம் கார்ல. இந்த ஜங்ஷன் நல்லா இருக்குமா பிரதர் அப்படின்னு கேட்குறேன். சார் சார் அப்படியே சார் இருங்க வாங்க பின்னால வாங்க பின்னால வாங்கினாரு. அப்படியே ரிவர்ஸ் வந்தோம். ஆமா நல்லா தான் இருக்கும் போல இறங்குங்கன்னு சொல்லி சும்மா தற்செயலா பாசிங்ல பார்த்த இடம் அது. ஓகே. அவர் மெயின் ரோட்லேருந்து ஒரு டர்ன் வேணும் எனக்கு அப்படின்னாரு. அந்த டர்ன் அங்கே கரெக்டாக கிடச்சிது. ஓகே சார் இங்கேருந்து ஆரம்பிங்க சார். இதோ அந்த இடம் வரைக்கும் அப்படின்னாரு. ஓகே போட்டுருக்கோம்.